என்ன பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ வைஎம்சிக்கு உடுப்பெல்லாம் போகுதாம். அப்போ நம்ம ஆக்கள் உடுப்பெல்லாம் வந்து கொடுக்குறாங்களா, என்ன செய்யறாங்க வந்து பார்த்துட்டு நான் அப்போ உடுப்பெல்லாம் போய்க்கு வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் உடுப்பு மடித்து வைக்கிற மாதிரியும் இருக்குது. வாங்க இது இப்படியான இரியல் போடுற இடத்துல வந்து எங்களுக்கு வந்து கட்டாயமாக இந்த நேரத்தில் ஒரு பெரிய உதவி வந்து தேவைப்படுது. உங்களோட உதவிகளை தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். என்னன்னு சொன்னால் இப்போ பதில நோரலியா கண்டி கத்தன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்ட குடும்பங்கள் கூட இருக்குது. அந்த குடும்பங்கள்ல வந்து இப்போ வீடுகள் எல்லாம் ஃபுல்லாக சேதமாகி அவங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாத அளவுக்கு நடுப்புறத்தில் நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு உடுப்புகள் இல்லை. அப்படியே நம்ம பாவிச்சு இப்போ ஒரு கரம் 2 கரம் பாவிச்சிருப்போம். அப்படி பாவிச்சு இயலாத உடுப்புகள் இருந்தால் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மற்றக்குள்ள இப்போ வைஎம்சி இருக்கு. வைஎம்சி கூட வந்து இந்த உடுப்புகளை கலெக்ட் பண்ணி எடுத்து சின்ன பிள்ளைகள உடுப்புகள் வேறையா பெரியாக்களில் உடுப்பு லேடிஸில் உடுப்பு வந்து இப்படி நாங்கள் பிடிச்சி எடுத்து நாங்கள் எல்லா இடத்துக்கும் கொடுத்தோம்னா போக்குல அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு பெரிய ஈஸியான வழியாகவும் இருக்கும். இந்த இப்படி இந்த பொண்ணு பாருங்க முன்னாடி உடுப்பும் படி அதையும் பார்ப்போம் யாருக்கு வந்து வராங்க என்னந்து வரியான ஒரு அண்ணனை வாழ்வாரு அவரும் வந்து உடுப்பு வந்து பேக் கொடுத்துட்டு போரு. அப்போ பரவாயில்ல, இன்னும் நம்ம ஆக்களுக்கு உடுப்பு கிடைக்குது போல பரவாயில்ல, பெரிய விஷயமா தான் இருக்குது. இன்னும் முன்ன எத்தனை பேர் நமக்கு உடுப்பெல்லாம் வந்து சிறப்படுறாங்களோ தெரியாது. போகிற இடத்துல வந்து எல்லாருக்கும் உடுப்பு வந்து உடுப்பு கொடுக்கும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். பெரிய விஷயம். இது போல நீங்க எல்லாரும் பார்த்து உங்களோட திறமைகளை நீங்க எங்களுக்கு வலுப்படுத்தி உங்களோட உதவிகளை எங்களுக்கு செஞ்சு அந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் நிறைவாக உங்களோட குடும்பங்கள்ல உங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல நானும் நீங்களே எல்லாரும் சேர்ந்து செய்த உதவியான் நம்ம நாட்டுல பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு இடத்துல உயர்த்தி வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் இந்திய காலகட்ட பகுதிகளில் நடக்கிற பாரிய மாற்றம். இதை செய்த ஒவ்வொருவருக்கும் அவங்களோட குடும்பங்களையும் ஆண்டவன் நிறைவாக ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு இனி வருங்காலங்கள் தேவையான அனைத்தையும் செய்வது போல இருக்கு. நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். இந்த திரும்பியும் அடுத்தடுப்பு வரையுதாப்பா என்னடாப்பா ஒரு உடுப்பாத்த அமர்ந்து வந்து இருக்குது. என்ன லைன் ஏரியல பரவாயில்ல. அப்ப நான் நினைக்கிறேன் அடையமா உடுப்பு வந்து என்னோட ஒரு 5-6 பத்திகளை வந்து சேரும் போல கிடக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு கந்தி நோடலி அப்படி கொடுக்கலாம் போல கிடக்கு. அந்த அளவுக்கு உடுப்பு லோத்தாகுது. ஸோ கட்டாயமா இந்த வீடியோவை பார்க்குற நீங்க அனைவரும் ஓகே. அப்ப இந்த உடுப்புகளும் திருப்பி வருது போல வாங்க பார்ப்போம். இந்த ஃபுல்லா நமக்கு உடுப்பா தங்கடக்குது போல இருக்குது. ஸோ பெரிய உதவி. நாங்கள் சும்மா தான் ஷேர் பண்ணோம். ஆனால் உடுப்பு கிடைச்சிருக்குது. ஸோ பெரிய விஷயம் தான். ஹோல் வருது போல கொஞ்சம் போடுங்க பார்ப்போம். ஹலோ ஆமாண்ணா, என்னது கண்டென்ட்ல உடுப்பு கொண்டு வாரீங்களா? ஓமா எத்தனை எங்களுக்கு உடுப்பு இன்னும் வேணும். பெரிய விஷயம். அப்ப என்னத்துல வாரீங்க? அதான் நாங்க வரக்குள்ள பார்த்துனாங்க ஒரு பச்சை கலர் கண்டென்ட்லோடய வந்து பென் பண்ணது. அப்ப பெரிய கண்டென்ட்ல வாரீங்க. அப்ப கண்டென்ட்ல வந்து இப்ப உடுப்பு ஃபுல்லா லோத் அடிச்சா வாரீங்க இல்லாட்டி அரவாசா? ஃபுல்லா வருதுன்னு. சரி சரி அப்படின்னு இல்லைங்க. நான் இங்க பார்த்துன்னு தெரியும் நான் மற்ற குழப்பில் எங்கெங்க என்ன நடக்கு அந்த கண்டென்ட் அறியாது. ஓமண்ணா அந்த பார்த்தனாங்களோ கண்டென்ட் அறி இந்த பச்சை கலர் வந்து சரி. சரி சரி ஓகே ஓகே வாங்க நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேயா ஓகே ஓகே சரி. அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் இந்த இப்படி செஞ்சுட்டு நிற்க உங்களுக்கு 1000 பேர் கோல் அடிக்காங்க. கண்டென்ட் எல்லாம் வருது. பெரிய விஷயமா இருக்கு. எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு. ஸோ நாங்கள் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் உடுப்பு கொடுப்போம் வந்து நான் நினைக்கிறோம் போல இருக்கேன். நான் நினைச்ச வகையில ஒரு மாகாணத்துக்கு தான் உடுப்பு கொடுப்பேன்னு நினைச்சேன்னா. ஸோ எல்லா மாகாணத்துக்கும் உடுப்பு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் அந்த பெரியாக்களா இருக்கிறோம்னு சொன்னா முக்கியமா கடவுள் ஆசீர்வாதமும் அதோட மக்கள் ஒத்துழைப்பையும் தான் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மழையும் பேஞ்சி வெள்ளமா இருக்கு. எனக்கு வெள்ளத்தை பார்த்த அதிர்ச்சியை வந்து சோத்துப்பீங்கன்னு அந்த சோறு சபரி வந்த தண்ணிக்குள்ளே விழுந்து நானும் வெள்ளடா செய்யல. இப்போ சாப்பாடு மில்லையடா இருக்கிற சாப்பாடு போயிட்டாடா வந்துட்டு சரி எடுத்து போது சோத்தை கழுவி சாப்பிட வந்து சோத்தை எடுத்தா சோறு மிதந்து போகுது. அந்த நாளைக்கு அந்த சின்ன கப்பலை பேப்பர்ல செஞ்சு வச்சு வித்தனை மிதந்து போற மாதிரி சோறு மிதந்து போகுது. என்ன உப்பாதி எனக்கு சிரிச்சுது. அம்மாத்த வந்து நம்ம அஞ்சு வாருங்க என்ன செய்யுது இந்த கவலை நம்மந்தாங்க சரியன்ட்டு போச்சு. அதுக்கு அப்புறம் பீங்கான கழுவி வச்சு போட்டு வந்து தண்ணிக்குள்ள சோறு எப்படி போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு ஏறிந்தேன். இப்படியான இந்த வெள்ளம் நடக்கிற இடங்கள்ல உப்பாட்சியான விஷயம் நடக்குது. சீரியஸான விஷயங்கள் நடக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு. பாப்பா இந்த திருப்பி என்ன உடுப்புகள் வருதான் சொல்லி
அந்த அந்த உடுப்பு வந்துட்டான் இருக்கா நான் ஹெண்டன் லாரி அடின்னு சொன்னார் இவ்வளவு நடத்துக்கு காணல ஹெண்டன் லாரியை எங்க போயிட்டு சரியா ஹெண்டன் லாரி ஆக்கம் பாரம் இந்த வந்தா எத்தனை மணிக்கு காலத்துல வரப்போறதோ தெரியாது சரி பாப்போம் அது எத்தனை மணிக்கு வரேன் சரி இப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் வந்து உண்மையில வந்து சீரியஸா நிப்பாட்டியா ஃபன்னா கழிச்சு கொண்டிருந்தோம் இப்போ நாங்கள் கடைசி கழிக்க போற விஷயம் வந்து கடைசி சீரியஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ கந்து நோரலியா பதில ஹத்தன் ஏனைய மாவட்டங்கள்ல வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பிட வசதி இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு அவங்க போத்திருக்கிற உடுப்பை தவிர இந்தக்கு கூட அவங்களுக்கு உடுப்பு இல்லாம கூட அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படியான இடங்கள்ல இருக்க நாங்க வந்து எங்கிற மட்டக்களப்பு YMCA ஊடாக சேர்ந்து உடுப்புகள் சேகரித்து கொடுக்குற ஒரு இதுக்கு வந்திருக்கோம் அதோட வந்து சன்னி போத்தலியல் சேவஸ்டல் ஸ்வின்ச் அப்படியான பல வகையான இதுகள் செய்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரி இலங்கையில 1 லிட்டர் தண்ணி போத்தல விலை வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா பாருங்க நம்ம நாட்டுல தண்ணி போத்தல விலை பச்சாக்குறான்னு சொல்லி அப்படி இருந்து கொண்டு கூட நாங்கள் இவ்வளவு சாமானும் நாங்க எங்கிற மக்களுக்கு நாங்க செய்யோம் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த அம்பு மக்களுக்கு நான் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடியோவை பார்க்குற நீங்க அனைவரும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களால ஏழுமான அளவு எங்களுக்கு உடுப்புகள் தண்ணி போத்தல்கள் சோப் பிஸ்கட் அப்படியான ஐட்டங்களை நீங்க உங்களுக்கு தரலாம் தரக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்புல அமைந்திருக்குது YMCA சொல்லி நீங்க அங்க வந்து இது இந்த சாமானியெல்லாம் எல்லாம் தந்துட்டு போகலாம் இந்த கிழமைக்குள்ள நீங்க எல்லாரும் எங்களுக்கு கொண்டு தந்தீங்கன்னு சொன்னா பெரிய உதவியா இருக்கும் நாங்க அடுத்த கிழமைக்குள்ள எல்லா சாமானும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து எல்லா பயணங்கள் எல்லாம் தொடர்ந்து நாங்க போய் கட்டாயமா அந்த இடத்துல அவ்வளவு சாமானும் கொடுக்கும் உங்களோட நாங்க போற பயணங்களை ஆண்டவர் உங்களோட நிறைவாக ஆசீர்வதிக்கும் அதுபோல நீங்க அனைவரும் எங்களுக்கு உதவி செய்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ பார்க்க நீங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷனாக இருக்கும் என்றும் கூட நான் உங்களோட தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியூடாக சந்திக்கிறேன் வணக்கம் மக்களே